அனைவருக்கும் வணக்கம். கன்னித்தமிழ் பாடசாலையில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று மேல்நிலை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்குண்டான இயல் 5 உரைநடை உலகமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழக கல்வி வரலாற்றை பார்ப்போம். கல்வியினுடைய நோக்கம் என்னவென்றால் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வளர்ப்பதாகும். கல்வியினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வளர்ப்பதாக இருக்கிறது. பன்னெடுங்காலமாக முன்னோர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட அறிவாற்றலையும் அனுபவத்தையும் ஒவ்வொரு தனிமனிதனும் பெறுமாறு செய்வதாகும். கல்வியினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வளர்ப்பது. நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வளர்ப்பது தான். இதுதான் பல நெடுங்காலமாக நம்மளுடைய முன்னோர்களெல்லாம் வளர்த்தெடுக்கப்பட்டு அந்த அறிவாற்றலையும் அனுபவத்தையும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டிருந்தாங்க. இப்போ ஒருவரின் வாழ்க்கை முழுவதும் தொடர் நடைமுறையாக திகழக்கூடிய கல்வியானது ஒரு பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்ப சமூக மாற்றத்தின் இன்றியமையா காரணியாக இந்த கல்வி தான் விளங்குகிறது. சமூக மாற்றத்தின் இன்றியமையாத காரணியாக விளங்குவது எது அப்படின்னா கல்விதான். இதை வினாக்களாக அமையலாம். கல்வியினுடைய நோக்கம் என்ன? நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வளர்த்தெடுப்பது. இதுதான் பல நெடுங்காலமாக நம்மளுடைய முன்னோர்களெல்லாம் பல அனுபவத்தின் வாயிலாக அறிவாற்றலை எல்லா மனிதர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டிருந்தாங்க. இப்போ வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து நடைமுறையாக இருக்கக்கூடிய கல்வி எதை வெளிப்படுத்துகிறது என்றால் சமூக மாற்றத்தை வெளிப்படுத்துகிறது. சமூக மாற்றத்தின் இன்றியமையா காரணியாக விளங்குவது எது அப்படின்னா கல்விதான். இப்போ கல்வியினுடைய முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா தனி மனிதனை சமுதாயத்துக்கு ஏற்றனவாக மாற்றுதல். சமுதாயம் என்பது பல்வேறுபட்ட சூழல்களில் பல நிலைகளை கொண்ட ஒரு சமூக சூழல். அதுவும் நாம் இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டம் என்பது எல்லா நிலைகளையும் கடந்துதான் இருக்கிறது. இப்போ அனைத்து விதமான சமூக சூழலையும் ஒரு தனி மனிதன் எப்படி ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்வை நிலைநாட்டி கொள்ள முடியும், அந்த சமூகத்திற்கு ஏற்றாற்போல் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள கல்விதான் முக்கிய கருவியாக இருக்கிறது. அதை தான் இங்கே ஆழமாக சொல்கிறாங்க. அப்படி தமிழகத்தினுடைய கல்வி என்பது பல நிலைகளை கடந்து வந்திருக்கிறது அப்படிங்கிற வரலாற்றின் பின்னணியை ஆழமாக கொண்டது தான் இந்த உரைநடை உலகம். அதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இங்கேயும் அற்புதமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. வாழ்க்கையை நடத்துவதற்கான அடிப்படை திறன்களை வளர்ப்பதற்கு ஒவ்வொரு சமூகத்திலும் வயதில் மூத்தவர்களால் கதைகள் கருத்துக்கள் வழி வாழ்க்கை நெறிகளை இந்த உலகத்திற்கு சொல்லியிருக்கிறாங்க. நம் முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க தாத்தா பாட்டிலாம் இரவில் தூங்கும் பொழுது குழந்தைங்களுக்கு பேரம்பேத்திகளுக்கு கதை சொல்லி தான், நீதி கதைகளை சொல்லி தான் தூங்க வைப்பாங்க. இன்றைக்கு காலகட்டத்தில் தொலைக்காட்சி, இணையம், இன்று கைபேசி என்று அனைத்தும் வந்துவிட்டதனால் முதியோர்களுடைய அந்த நீதி கதைகளெல்லாம் கேட்பதற்கு முடியாமல் போனது. அப்போ ஒவ்வொரு சமூகத்திலும் இதுபோல மூத்தவர்களெல்லாம் கதைகளை சொல்லி கருத்துக்களை சொல்லி வாழ்க்கை நெறிகளை மக்களுக்கு சொல்லி உலக பார்வை என்ன அதையெல்லாம் கற்பிக்கப்பட்டு தான் வந்தார்கள். அவை கற்பவர் மனதில் ஆழ புதைந்துள்ள திறன்களை தோண்டி வெளிக்கொண்டு வருவதால் கல்லுதல் என்ற பொருளில் அடிப்படையில் கல்வி என வழங்கலாயிற்று. இதையெல்லாம் கேட்டு கேட்டு சின்ன குழந்தையிலிருந்தே அவர்களுடைய மனசில் ஆழ புதைந்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அறிவை வெளிக்கொண்டு வருவதனால தான் அதை கல்லுதல் அப்படின்ற நிலையில் வைத்திருந்தாங்க. ஆழ புதைந்துள்ள திறன்களை தோண்டி வெளிக்கொண்டு வருவதால் கல்லுதல் என்ற பொருளில் கல்வியை வைத்திருக்கிறாங்க. அப்ப கல்வியினுடைய சிறப்பை தமிழ்நாட்டில் காலந்தோறுமாக மக்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப கற்றலும் கற்பித்தலும் பல்வேறு பரிணாமங்களை பெற்று வந்திருக்கிறது.
கல்வியின் சிறந்த தமிழ்நாட்டில் காலந்தோறும் இதுபோல மக்களுடைய தேவைகளுக்கேற்ப கற்றலும் சரி கற்பித்தலும் சரி பல்வேறு பரிணாமங்களை பெற்றுதான் காலத்தினுடைய சுழலுக்கு ஏற்றார் போல மாற்றம் பெற்று இன்னைக்கு கல்வி முறையானது இடம்பெற்றிருக்கிறது. அதன் விளைவாகத்தான் இன்னைக்கு ஆன்லைன்லேயே நம்ம வகுப்பு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சி தான். ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க திண்ணை பள்ளிக்கூடம் குருகுல கல்வி முறை அடுத்தடுத்த நிலைகளை கடந்து பள்ளிக்கு போய் படிக்கிறது இன்றைக்கி வீட்டிலிருந்தே படிக்கலாம் அப்படின்ற சூழலும் வந்திருக்கு. இதுவும் ஒரு பரிணாம வளர்ச்சி என்று வைத்துக்கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியங்களில் கல்வி, தமிழ் இலக்கியங்களில் கல்வி என்பது எவ்வளவு சிறப்பை பெற்றிருந்தது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ பண்டைய தமிழ் இலக்கண நூலாக இருக்கின்ற தொல்காப்பியம் கல்வி கற்பதற்காக தலைவன் தலைவியை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு ஓதற் பிரிவு, ஓதுவதற்கான பிரிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்லக்கூடிய நூல் தொல்காப்பியம். அகத்தினியல் 25வது நூற்பாவில் இதை சொல்லியிருக்கிறாங்க. இந்த வரியை கொடுத்துட்டு இது சொல்லக்கூடிய நூல் எந்த நூல் அப்படின்னு கேட்கலாம். அது தொல்காப்பியம். அதே போல் எண்வகை மெய்ப்பாடு, நகையே அழுகை இழிவிரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகையாக மெய்ப்பாடு 8 இருக்கு இல்லைங்களா? அதில் கல்வியை பற்றி சொல்லக்கூடியது பெருமிதம் என்று சொல்லக்கூடிய நிலையில் வைத்திருக்கிறார்கள். இதுவும் தொல்காப்பியம் மெய்ப்பாட்டியல்ல 9வது நூற்பா சொல்லுகிறது. தொல்காப்பியமும் நன்னூலும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான இலக்கணங்களை வகுத்திருக்கிறது. ஆசிரியர்னா எப்படி இருக்கணும், ஒரு மாணவர்னா எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கண வரையறைகளை தொல்காப்பியமும் நன்னூலும் சொல்கிறது. இது எல்லாமே கல்வியை பற்றி சொல்லக்கூடிய இலக்கியங்களில் இருக்கக்கூடிய செய்திகள். ஓதற் பிரிவு என்று சொல்லக்கூடிய நூல் இது தொல்காப்பியம். கல்வியை பெருமிதமாக வைத்து சொல்லக்கூடிய நூல் அதுவும் தொல்காப்பியம். எந்த இயல்னா மெய்ப்பாட்டியல். அதே போல் ஆசிரியர்களுக்கான இலக்கணத்தையும் மாணவர்களுக்கான இலக்கணத்தினையும் சொல்லக்கூடிய நூல் இது தொல்காப்பியமும் நன்னூலும். இது எல்லாமே வினாக்களாக அமையக்கூடிய பகுதிகள். அப்போ சொல்லக்கூடிய ஒவ்வொரு வரியும் ரொம்ப முக்கியமானதாக இடம்பெறும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இலக்கியங்களில் கல்வியினுடைய சிறப்பை இதுபோல போற்றி இருக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நின்றே என்று சொல்லக்கூடிய புறநானூறு 183வது பாட்டு சொல்லுகிறது. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் இந்த புறநானூற்று அடிகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதில் என்ன சொல்றாங்க? உற்றுளி உதவியும், ஆபத்து நேர்ந்த காலத்தில் உதவிகளை செய்தும், உருபொருள் கொடுத்தும், நிறைய பொருள்களை கொடுத்தும், தொண்டு செய்தும், பிற்றை நிலை முனியாது அவர்களை வழிபட்டு அவர்களிடத்தில் ஆசீர்வாதம் செய்து, தொண்டுகளை செய்து, பிற பொருள்களை கொடுத்து, பல உதவிகளை செய்து ஒரு ஆசிரியரிடம் மாணவர்கள் கல்வியை கற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த புறநானூற்று பாட்டு சொல்லுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கல்வியினுடைய சிறப்பை இப்படி புறநானூற்று பாட்டில் எழுதியிருக்கிறாங்க. எப்படி? பிற பொருள்களை கொடுத்து, உதவிகள் செய்து, பல தொண்டுகளை செய்து, வழிபாடு செய்து ஒரு ஆசிரியரிடம் மாணவர்கள் கல்வியை கற்க வேண்டும் என்ற முறையை புறநானூற்று பாட்டு வாயிலாக 183வது பாட்டில் ஆரியபடை கடந்த நெடுஞ்செழியன் எடுத்து இயம்புவதாக இந்த கல்வியின் சிறப்பை பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்தவர் எதையெல்லாம் சிறப்பாக போட்டிருந்தாங்கன்னா குடும்பம், அரசு, சமூகம் என்ற 3 நிலைகளிலும் சிறப்பினை பெற கல்விதான் தேவை என்பதை உணர்ந்திருக்கிறாங்க. சமூக காலத்தில், அதாவது சங்க காலத்தில் குடும்பம், அரசு, சமூகம் இந்த 3 நிலைகளிலும் ஒரு மனிதன் சிறப்பு எய்த வேண்டுமென்றால் கல்விதான் தேவை என்பதை சங்க காலத்திலேயே உணர்ந்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். இதை கூட கேட்கலாம் வினாக்களாக. சங்க காலத்தில் எதை சிறப்பாக கருதினார்கள் அப்படின்னா கல்வியினுடைய தேவை. எதற்கெல்லாம் குடும்பத்திலும் சரி, அரசியலிலும் சரி, சமூகத்திலும் சரி ஒரு மனிதன் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் கல்வி அறிவு இருந்தால் மட்டும் சிறந்து விளங்க முடியும் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். அதே போல சங்ககால தமிழகத்தில்
தமிழ் ஒரு ஆட்சி மொழியாக, பயிற்று மொழியாக, இலக்கிய மொழியாக விளங்கி இருக்கிறது. தமிழகம் அப்போது பெற்றிருந்த ஒரு அரசியல் சுதந்திரத்தினால் தமிழ்நாடெங்கும் தமிழே ஒரு ஆட்சி மொழியாக, கல்வி மொழியாக மற்றும் சமயம், வாணிகம் போன்ற எல்லா துறைகளிலும் பொதுமொழியாகவும் விளங்கி வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய கூற்று யாருது அப்படின்னா ராசமாணிக்கனாருடைய கருத்து. இதை கூட இந்த கூற்றுகளை கொடுத்துட்டு இந்த கூற்று காரணம் சரியா அப்படின்லாம் வினாக்கள் அமையலாம். அந்த பகுதிக்கு இது மிகச்சிறந்ததாக பொருந்தும். சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாடெங்கும் தமிழே ஆட்சி மொழியாக, கல்வி மொழியாக மற்றும் சமயம், வாணிகம் போன்ற எல்லா துறைகளிலும் பொதுமொழியாகவும் விளங்கி வந்தது தமிழ் அப்படிங்கிற கூற்றை சொன்னவர் ராசமாணிக்கனார். அவருடைய கருத்து இது. அப்போ தமிழகத்தில் அன்று நிலவிய கல்வி முறையினுடைய சிறப்பை தான் இந்த கூற்று எடுத்துரைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சங்கம் என்ற ஒரு அமைப்பை எப்படி சொல்கிறாங்கன்னா, பலர் கூடி வாதிக்கக்கூடிய பங்குடையதாக இருக்கிறது. அறிஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தன்னுடைய பொருளை முன்னிலைப்படுத்தி பல வாதங்களை ஏற்படுத்தி அதை ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இது மட்டுமல்ல, மன்றம், சான்றோர் அவை, அரங்கூர் அவையம், சமணப்பள்ளி, பௌத்தப்பள்ளி போன்ற அமைப்புகளும் சங்க காலத்தில் இருந்திருக்கிறது. அதாவது சான்றோர்கள் நிறைந்திருக்கின்ற அவை. அரங்கூர் அவையம் என்றால் அறிஞர் கூட்டம், நியாயத்தை வெளிப்படுத்தக்கூடிய, உணர்த்தக்கூடிய ஒரு கூட்டமாக அறிஞர்கள் இருக்கக்கூடிய சான்றோர் அவையம் தான் இந்த அரங்கூர் அவையும். அறத்தை வெளிப்படுத்துகின்ற, நியாயத்தை உரைக்கக்கூடிய ஒரு அவை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சமணப்பள்ளி, பௌத்தப்பள்ளி, இது போன்ற ஒரு அமைப்புகளும் சங்க காலத்திலும் சங்க மருவிய காலத்திலும் இருந்திருக்கிறது. அதே போல தமிழகத்திலையும் மன்னராட்சி காலத்தில் போர் பயிற்சிகளை தருவதும் ஒரு முக்கியமான கல்வியாக இருந்திருக்கிறது. இதை கூட வினாக்களாக அமையலாம். யாருடைய காலத்தில் போர் பயிற்சிகளை முக்கியமான ஒரு கல்வி முறையாக வைத்திருக்கிறாங்கன்னா மன்னராட்சி காலத்தில் தான். அதே போல் அரங்கூர் அவையம், சமணப்பள்ளி, பௌத்தப்பள்ளி, சான்றோர் அவை, மன்றம், இது எல்லாமே கல்வியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அறிஞர் அவைகளை தான் வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களும் மூன்றாக பிரித்திருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்க இவர்களிடம் கற்ற மாணவர்களையும் மூன்றாக பிரிச்சிருக்கிறாங்க. சிறுவன், மாணவன், கேட்போன் அப்படின்னும் பிரித்திருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்க 3 ஆசிரியர்களுடைய சிறப்புகளை இப்போ கணக்காயர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா, எழுத்தும் இலக்கியத்தையும் உரிச்சொல்லும் கணக்கும் கற்பிக்கிறவங்கள கணக்காயர் என்று அழைக்கிறாங்க. ஆசிரியர் யாருன்னா, பிற்காலத்தில் 5ஆக விரிவிக்கப்பட்ட அந்த 3 இலக்கணத்தையும் அவற்றுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற பேரிலக்கத்தையும் கற்பிக்கிறவங்க ஆசிரியர் என்று சொல்றாங்க. சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிக்கிறவங்கள குறவர் அப்படின்னு சொல்றாங்க. இது வினாக்களாக அமையக்கூடிய பகுதிகள். சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிக்கிறவங்க யாரு அப்படின்னா குறவர்கள். அதே போல 3 வகை இலக்கணத்தையும் அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற இலக்கியத்தையும் சொல்றவங்க யாரு? ஆசிரியர்கள். அதே போல எழுத்து இலக்கியமும் உரிச்சொல்லும் கணக்கையை கற்பிக்கிறவங்க யாருன்னா கணக்காயர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளை சொல்றாங்க. இப்போ கலைகள், கல்வி கற்பிக்கக்கூடிய இடங்களை பள்ளிகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கற்ற வித்தைகளை அரங்கேற்றம் நடத்துகிறாங்க இல்லையா? அப்போ ஒரு நாட்டியம் கற்றிருக்கிறாங்க, அதை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக மன்றம் திகழ்கிறது. அந்த செயல்களை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அவையாக சான்றோர் அவை இருக்கு. ஒரு செயல், ஒரு நூல்களை எழுதியிருக்கிறாங்கன்னா அதை சீர்தூக்கி பார்க்க, எது சரி, இது தவறு, அந்த அடையாளங்களை வெளிப்படுத்தி அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பதற்கான அவையாக சான்றோர் அவை இருந்திருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கல்வி கற்பிக்கக்கூடிய இடங்களை எப்படி சொல்றாங்கன்னா, பள்ளி அப்படின்னு பெரிய திருமொழி சொல்லுகிறது, ஓதும் பள்ளி அப்படின்னு திவாகர நிகண்டும், கல்லூரி அப்படின்னு சொல்லக்கூடியது சீவக சிந்தாமணி வெளிப்படுத்திக்கிறது. இதை வினாக்கள் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. கல்வி கற்பிக்கக்கூடிய இடங்களை பள்ளி அப்படின்னு அழைப்பது பெரிய திருமொழி, ஓதும் பள்ளி என்று அழைப்பது திவாகர நிகண்டு, கல்லூரி என்று அழைப்பது சீவக சிந்தாமணி. எந்த நூல் எப்படி அழைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல ஏட்டு கற்றலை அதாவது ஏடு, சுவடி, புத்தகம், பணுவல், நூல் அப்படின்னு இதையெல்லாம் சொல்றாங்க. இதுல முன்னாடி 3 இருக்கு இல்லைங்களா? அது பார்த்தீங்கன்னாக்க அதாவது ஏடு, சுவடி, புத்தகம் இதெல்லாமே ஓலை கற்றலை குறிக்கிறது. முன் 3 ஓலை கற்றல்.
அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறது ரெண்டும் உட்பொருள், அதில் உள்ள பொருளை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. இது எல்லாமே கல்வியை பற்றி சொல்லக்கூடிய சிறப்புகளாக இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சமணப்பள்ளி பௌத்த பள்ளி, அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெட்டி செய்தியை பார்த்துட்டே போயிடுவோம். கல்வியினுடைய சிறப்பு எதுப்பா? கல்வியினுடைய சிறப்பு இதை சொல்லக்கூடிய நூல்களும் இருக்கிறது. துணையாய் வருவது தூய நற்கல்வி, இதை சொல்லக்கூடிய நூல் திருமந்திரம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில துணையாக வருவது, பெற்ற செல்வங்களும் தன்னுடன் இருப்பவர்களும் எதுவுமே துணையாக வராது, தூய நல்ல கல்வி மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது திருமந்திரம். கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்லக்கூடியது நாலடியார். கல்விதான் அழகு, வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது நாலடியார். இளமையில் கல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஔவையார். ஔவையார் அவர்கள் இளமையிலேயே கல்வியை கற்பிக்க வேண்டும், கற்றல் வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்படி கற்றால் மட்டுமே வாழ்க்கையினுடைய நிலையில் அவன் முழுமையான நிறைவை அடைய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஔவையார். இது எல்லாமே கல்வியினுடைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வீடியோக்குள்ள சமண பௌத்த பள்ளிகளை பற்றி பார்க்கலாம். இந்த சேனலை தொடர்ச்சியாக பாருங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. இந்த சேனலை பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் நான் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறத உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கமெண்ட், இதில் ஏதாவது நிறைகள் குறைகள் எதையும் இருப்பின் எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ தான் இதை நான் சரி செய்து கொள்ள முடியும். இனிமேல் அடுத்தடுத்த வீடியோக்களாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் தயவுசெய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நீங்கள் இந்த கன்னித்தமிழ் பாடசாலைக்கு ஆதரவை கொடுக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.